இன்னைக்கு வாங்க எங்க அம்மா எப்படி கபோர்ட்ல எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படி உள்ள பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே பாக்ஸ்ல இருந்து பார்த்துடலாம். இது சக்கரை அப்படின்ட்டு இப்படி ஒரு செட்டா ஒரு 12 பாக்ஸஸ் கீழே ஃபுல்லா இருக்கு. 12 பாக்ஸ் இருக்கா பின்னாடி. அதே மாதிரி இது மேலே வந்து யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜக்கு இங்கே இருக்குல்ல. அப்புறம் இது நல்லெண்ணெய் பாட்டிலு. இது வந்து கப்பு, எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பெரிய கப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இது வந்து எம்டி பாக்ஸ், எதுக்காவது தேவைப்படும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டி பாக்ஸ் இங்கேயே வச்சுருப்பாங்க. இது வந்து இட்லி குக்கர். இது வந்து இட்லி குக்கரு 3 பிளேட்டு 15 இட்லியை வச்சுக்கலாம். காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப சின்ன குக்கர் தான் இது. அப்புறம் பார்க்கலாம். இது வந்து பால் காய்ச்சின பாத்திரம். இந்த வீடு பால் காய்ச்சின பாத்திரம் இது, அதனால பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் மாதிரி வேற பார்க்கலாம். இது வந்து சில்வர்ல பாக்ஸ். இது எல்லாமே எம்டி பாக்ஸஸ் தான். ஏதாவது தேவைன்னா இதை எடுத்துப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா யாராவது ஆள் வந்துட்டாங்கன்னா டீ வந்து வடிகட்டியாலே எடுத்து ஊற்ற முடியாது, அதனால இந்த கப்பு வச்சு தான் டீ எடுத்து ஊற்றுவாங்க. அதுக்குள்ளது இது. எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் தான். இது வந்து குழம்பு ஊற்றி வைக்கிறது. நம்ம எடுத்த இடத்துலயே வச்சிருவோம், அப்புறமா திட்டுவாங்க. இதுவும் அதே மாதிரி பாக்ஸஸ் தான், எல்லாமே எம்டி தான். மேலே வந்து இது பாஸ்தா. இதே மாதிரி செட்டா பாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. மேலே பத்தல இடம், அதனால இந்த பாக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சிருக்காங்க. பாஸ்தா போட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்து அரிசி, அரிசி. இந்த பாக்ஸ் எட்டல உள்ள போயிட்டு. இப்போ இந்த கப்போர்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம், இந்த பக்கம் என்ன இருந்துச்சுன்ட்டு. இப்போ இந்த பக்கம் கப்போர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் கப்போர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. இது வந்து யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹாட் பாக்ஸு சில்வரில். இது வந்து பிளேட்ஸு, கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற பிளேட்ஸ் தான் இதெல்லாம். இது ஒரு 10 பிளேட்ஸ் இருக்குது இதில். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது குட்டி மீன் குழம்பு வைக்கிற சட்டி. இது வந்து என்னது, இது பேசன். இது வந்து ட்ரே. கெஸ்ட் யாராவது வந்தால் பப்ஸ் இதில் தான் வச்சு செட்டாக வச்சு கொடுப்போம், அதுக்குள்ள ட்ரே இது. இது வந்து ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டுவோம்ல, அது இதில் இருக்கு. அப்புறம் இது எங்கள் வீட்டு குட்டி பாப்பாக்குள்ள வாட்டர் பாட்டில். இது வந்து லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸ் வந்து செட்டாக வச்சுக்கிறது. இது நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், இது அப்படிதான் இருக்குது. அப்புறமாட்டி இதில் தான் எக்ஸ்ட்ரா குக்கருக்குள்ள விசிலு, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மருந்து ஊற்றுற சங்கு, இதெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி இந்த மாதிரி கரண்டி எல்லாத்தையும் இதில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, டக்குன்னு தேவைக்கு எடுத்துக்கிறதுக்காக.
இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்பளம். அப்புறம் அதே மாதிரி அங்கே செட்டாக இருந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி பாக்ஸ் தான் இங்கேயும். அந்த பக்கம் இருந்தது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இடம் பத்தலைன்னு வேற பாக்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் செட்டாக உள்ள பாக்ஸு. இதில் வந்து மல்லிகை ஜாமான் உடைச்சிட்டு மிச்ச ஜாமான் வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க. இது சர்க்கரை, அப்புறமாட்டி இது கோதுமை மாவு. இதில் வந்து அரிசி மாவு இருக்கும், இப்போ காலி ஆயிடுச்சு. அதை அரைச்சிட்டு அரிசி மாவு போட்டுப்பாங்க. அப்புறம் அப்படி கீழே வாங்க பார்க்கலாம். இதில் வந்து சோடா மாவு. இது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு உள்ள டப்பா. இது வந்து நான் அன்றைக்கே சொன்னேன், ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு இருக்கும், இதில் கொஞ்சம் இருக்கும். மிளகு சீரகத்தூள். இது வந்து பனங்கற்கண்டு, பாலில் போட்டு குடிப்போம்ல அந்த பனங்கற்கண்டு. இந்த டப்பாவில் வந்து இதே தான், இது டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அதுலேயே நிறைய இருக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இதில் வச்சுருப்பாங்க. ஒரே டப்பாவாக போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வச்சுருப்பாங்க. அப்புறமா நட்ஸுக்கு வந்து இந்த டப்பாலேயே நட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இதுதான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அதனால எல்லா நட்ஸையும் இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அங்கே பார்த்தோம்ல பெரிய பாக்ஸு, அதுலேயே இது 500. இது வந்து நாங்கள் இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினோம் இந்த பாக்ஸு. நிஜமாலேயே சூப்பராக இருக்குங்க. வண்டே வராது, எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த பாக்ஸில் வந்து வண்டு வராமல் அப்படி இருக்குது. நல்லா இருக்குது இந்த பாக்ஸு. இது வந்து கரம் மசாலா தூள். அப்புறமாட்டி சுண்டல். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இதுக்குள்ளேயே தான் போட்டிருக்கோம், ஆனால் எதுவுமே ஆகலை. நல்லா இருக்கு. காலியாவே இதிலே கொட்டி கொட்டி வச்சுப்போம். நல்லா இருக்கு. சீரகம். நிறைய பேருக்கு கைக்கு வந்து எடுத்தோன்னா வண்டு வந்துடும் சொல்லுவாங்க, ஆனால் அந்த மாதிரி இந்த பாக்ஸில் எதுவுமே ஆகலை, நல்லா இருக்கு. இது வந்து படியில் எப்போவுமே அரிசி இருக்கும் எங்கள் வீட்டில். இந்த படியில் அரிசி வச்சுருக்காங்க. இது வந்து சாம்பார் பொடி. இது வந்து இட்லி பொடி. இது கடலைப்பருப்பு. இது இதுதான் எங்கள் அம்மா வீட்டு கிச்சனு. இதுதான் எங்கள் அம்மா வீட்டு கிச்சனில் உள்ள இந்த பக்கம் கபோர்டு. அதுக்கப்புறம் இங்கே கபோர்டை பார்க்கலாம். குட்டி கபோர்டு பார்த்துடலாம். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு சின்ன கபோர்டு, ஒன் சைட் கபோர்டு. இது பார்த்துடலாம். இதில் வந்து இந்த சூப் பவுல் வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் சூப்பராக இருக்கும். இது அப்பப்போ தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து இப்போது கட்டரு, நட்ஸ் கட்டர். இது இதில் போட்டுட்டு நட்ஸை இதில் போட்டுட்டு இப்படி திருகுனா நட்ஸ் வந்து திருகி வந்து விழுந்துருமா, அதுக்குள்ளது. அப்புறம் இது வந்து கெஸ்ட்டு வந்தால் பப்ஸ்லாம் வச்சு கொடுப்போம்ல, சமோசா அதெல்லாம் வாங்கி வச்சு கொடுக்குற ட்ரேஸ். இதெல்லாம் இது வந்து கப்பு. அதாவது எங்கள் வீட்டில் இந்த கண்ணாடி இதில் யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சில்வரில் கப்பில் கொடுத்துருவோம். அதுக்காக இந்த கப்பு வச்சுருக்கோம். இங்கே இது வந்து செட்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இருக்குது பாருங்கள், இதுவும் கிளாஸ் தான், கண்ணாடி கிளாஸ். இது ரோஸ் மில்க் ஊற்றி கொடுப்போம் இந்த இதில். இங்கேயும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. அப்படியே வச்சுருவோம். அப்புறமாட்டி அப்படியே கீழே வாங்க. இந்த கப்பு பாருங்கள். இது வந்து காஃபி மக்கு.
இது வந்து 6 காஃபி மக்கு ப்ளஸ் ட்ரேயோட இது இங்கே வந்து சொம்பும் இந்த பெரிய கேத்தில் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இதுவும். இந்த ஷெல்ஃபே மோஸ்ட்லி அதுக்கு தான். அப்புறமாட்டி இந்த இது எடுக்க முடியல, எனக்கு கப் இருக்கிறதுனால இதெல்லாம் எடுக்க முடியல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பென்ஸு, அப்புறமா லைட்டரு, கத்தி இதெல்லாம் இதில் தான் இருக்கும். தேவைக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்புறமாட்டி முறுக்கு புளிகிற அச்சு இது. அப்படி கீழே வாங்க, இந்த டேப்லெட்ஸ்லாம் விட்டுடலாம், அதுக்கு மேலே பார்க்கலாம். இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களோட தான். அப்புறமாட்டி இங்கே வந்து கிச்சனோட நம்ம யூஸ் பண்ணுவோம்ல துணி, கிச்சன் துணி, இது ஃபுல்லாகவே கிச்சன் துணி தான். அப்புறமாட்டி அடுப்பு துடைக்கிறதுக்கு ஒரு துணி, கிச்சன் துடைக்கிறதுக்கு ஒரு துணின்னு இப்படி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில், எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில், இது ஜூஸர் ஜாருக்குள்ளது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.